நம்மை கிருபையாய் தாங்கி வழிநடத்துகிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இளம் சிறகுகள் இயேசுவுக்கே மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு கிருபையின் மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போராட்டங்களும் குறைகளும் நிறைந்த ஒரு கோத்திரத்திற்கு தலைவனாக இருந்த யாக்கோப்புக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம்தான் இது. வாழ்க்கை ஒரு சுமையாக தோன்றி நம்முடைய இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்கிற வார்த்தைகளை எதிர்பார்க்கின்ற பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன் என்று. நம்முடைய வாழ்வில் உடல் சோர்வு, மனச்சோர்வு, போராட்டம், கவலை, இப்படி அடிக்கடி நாம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியில நம்முடைய உறவுகள் ஒருவேளை தொலைவிலிருந்து பார்க்கிறது போல் அல்லாமல் தேவன் நம்முடைய அருகில் இருந்து கவனிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் தேவனுடைய பாதுகாப்பு என்பது நம்முடைய பரிபூர்ணத்தின் அடிப்படையாய் கொண்டது அல்ல, மாறாக அவருடைய கிருபையின் அடிப்படையாக கொண்டது. நம்முடைய தனிப்பட்ட பலத்தால் எதையும் செய்துவிட முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும்படிதான் 10ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் நாம் தனி ஒருவராய் எதையும் சாதித்து விட முடியாதிருக்க தேவ பலன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் முன்னின்று அணி அணியாய் செல்கிறது போலதான் தேவன் நம்மோடு கூட உடன் இருந்து அந்த சத்துருவை வீழ்த்துவதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த எதிரியை சந்திக்கும்படிதான் தினந்தோறும் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் வெற்றியை ஆண்டவர்தான் நமக்கு முன்னின்று தருகிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். உலகத்திலே எல்லாவற்றையும் பார்த்து நாம் பயந்து போயிருக்க, ஆண்டவரை நாம் பார்த்து பயந்து போனோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு என்னவாகும்? எரேமியா 17:17 தான் நான் வாசிக்கின்ற பொழுது, நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் நம்பிக்கை, தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலம், அவர் மாத்திரமே நம்முடைய பலன், அவர் மாத்திரமே நம்முடைய முன்னாய் செல்கின்ற நம்முடைய சேனைகளின் கர்த்தர். எனவே பயந்து விடாதபடி, திகைக்காதபடி இந்த உலக வாழ்விலே நாம் முன்னேறி செல்வோம். ஏனெனில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவன் என்று. இந்த மாதத்தை அவர் நமக்கு முன்னின்றாய் நடத்துகிறார். அவருடைய கரத்தில் அடங்கியிருப்போம். அவர் நம்மை ஆளுகை செய்வது, அவர் நம்மை நடத்துவது நிச்சயம். செபிப்போம். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வல்ல கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை தந்து
உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்க செய்வேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையினால் நீர் எங்களை வழி நடத்தும். எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொடும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.